வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை, அவசரமாக விடுக்கப்பட்ட அழைப்பு, வெளியான தகவல். நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது, அம்பலமான பெரும் மோசடி பின்னணி. இலங்கையை அதிர வைத்த ஈஸ்டர் தாக்குதல், முன்னரே கிடைக்கப்பெற்ற எச்சரிக்கை, பகிரப்பட்டுள்ள வாட்ஸ்அப் ஆதாரங்கள், அம்பலமான திடுக்கிடும் தகவல். போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள் திடீரென சரணடைந்த தொழிலதிபர், சுமத்தப்பட்டுள்ள பிரித்தானிய நாட்டவர், விசாரணை தீவிரம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் வாழ்வெட்டு, பெண்ணுக்கு நேர்ந்த சோகம். பல தமிழ் இளைஞர்கள் கடத்தல், முன்னாள் கடற்படை தளபதிக்கு வந்த சிக்கல், நீதிமன்றில் பிறப்பித்த உத்தரவு. மில்லியன் கணக்கான டாலர் மோசடி, விசாரணைக்குள் களமிறங்கப்படும் அமெரிக்க புலனாய்வுத்துறை, சர்வதேச அளவில் பாயும் விசாரணை. யாழில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 2 கைது, விசாரணையில் அம்பலமான தகவல். யாழில் 19 வயது யுவதிக்கு நேர்ந்துள்ள பரிதாபம், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். நடந்தது என்ன? இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன ஆகியோரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர்கள் எதிர்வரும் மே 12 ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேன ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த விமான கொள்முதல் ஒப்பந்தத்தின் போது பாரிய அளவில் நிதி முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் அந்த நிதி அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதும் நீதிமன்ற பதிவுகள் மூலம் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. ராஜகிரிய மெதவெளிக்கடை வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது இணையவழி நிதி மோசடிகள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுமார் 160 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவிலான கணனிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட கட்டடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பல தளங்களை வாடகைக்கு எடுத்து இந்த இணையவழி மோசடி வலையமைப்பை நடத்தி வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இச்சுற்றி வளைப்பின் போது சில சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக செயற்பாட்டாளர் ஒசல்லா ஹேரத் தாக்குதலுக்கு முன்பாக எச்சரிக்கை வழங்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்டுகளை வெளியிட்டுள்ளார். இந்த செய்திகளில் மாநில உளவுத்துறை இயக்குநரும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் இடையே தகவல்கள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு உளவுத்துறையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஜக்ரான் காசிம் மற்றும் அவரது கூட்டாளர்கள் இலங்கையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி ஒரு முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 முன்போ அல்லது அதற்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடைபெறக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் போன்ற இடங்கள் சாத்தியமான இலக்குகளாக குறிப்பிடப்பட்டிருந்தன. விசாரணைகளின்படி 2019 ஏப்ரல் 4 முதல் இந்த தாக்குதல் குறித்து இலங்கையின் உளவுத்துறைக்கு தகவல்கள் கிடைத்திருந்தன. ஏப்ரல் 4 வாட்ஸ்அப் மூலம் முதல் தகவல் கிடைத்ததுடன் ஏப்ரல் 5 அதற்கான எழுத்து தகவலும் பெறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 7 அப்போதைய தேசிய உளவுத்துறை தலைவர் சிசிர மெண்டிஸுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 8 பாதுகாப்பு செயலாளர் கேமசிறி பெர்னாண்டோவுக்கும் தகவல் வழங்கப்பட்டதுடன்
விசாரணைகளுடன் அவர் போலீசாருக்கு அறிவிக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 9 உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்ட உளவுத்துறை ஒருங்கிணைப்பு கூட்டமும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த அச்சுறுத்தலுக்கு போதுமான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனினும் தற்போது வெளியாகியுள்ள இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளின் உண்மைத்தன்மை குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த உறுதிப்படுத்தலும் வழங்கப்படவில்லை. தாய்லாந்தில் இருந்து சுமார் 110 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய குஸ் மற்றும் ஹசிஸ் வகை போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக கூறப்படும் 22 வீக்குகள் தொடர்பாக தற்போது விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கடவத்தையில் உள்ள ரன்முத்துக்கல விகாரையில் வசித்து வந்த அமிதானந்தா என்ற துறவி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அத்ருகிரியாவை சேர்ந்த சந்திரகுமார என்பவரும் முன்னதாக கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் இருப்பை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனுடன் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பிற்கும் வெளிநாட்டு பயண ஏற்பாடுகளுக்கும் நிதியுதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு தொழிலதிபரும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சட்டத்தரணி மூலமாக சரணடைந்ததாகவும் விசாரணைகள் தீவிரமடைந்ததன் பின்னணியில் இவ்வாறு முன்னிலையாகி இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. புலனாய்வுகளின் அடிப்படையில் இந்த பயணத்தை திட்டமிட்டு அதற்கான செலவுகளையும் மேற்கொண்டது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அவரது வங்கிக் கணக்கில் சுமார் 5 மில்லியன் ரூபாய் இருப்பும் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் அந்த நிதியின் மூலத்தை நிரூபிக்கும் ஆதாரங்கள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. இதற்கிடையில் நிக்கி என அடையாளப்படுத்தப்படும் ஒரு பிரித்தானிய நாட்டவரும் இந்த வலையமைப்பின் பின்னணியில் இருக்கலாம் என்ற தகவல்கள் பாதுகாப்பு தரப்புகளுக்கு கிடைத்துள்ளன. முன்னதாக கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருந்த இந்த நபர் தற்போது இலங்கையில் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 20 துறவிகள் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அங்குனகோலே அமிதானந்தா துறவியை வழிநடத்தியதாக சந்தேகிக்கப்படும் அம்பகஸ்முல்ல புஞ்ச ரத்னா துறவி தற்போது தலைமறைவாக உள்ளார். அவரை 4வது சந்தேக நபராக அறிவிக்க நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாட்டில் இருந்தே இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததாக கூறப்படும் வெல்பெட்டிய தம்மரகித்த துறவி 5வது சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சந்திரகுமார புண்ணியரத்னா துறவிக்கு 5 மில்லியன் ரூபாய் வழங்கியதாகவும் அதில் 3.2 மில்லியன் ரூபாய் விமான டிக்கெட்டுகளுக்காக செலவிடப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்டவர்களின் உடைமைகளை வைத்திருக்க பத்ரமுலை பகுதியில் வீடொன்று வாடகைக்கு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து தலைமறைவாக உள்ள 2 துறவிகளுக்கும் பயண தடை விதிக்க வேண்டும் என்று காவல்துறையின் கோரிக்கையை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட அமிதானந்தா துறவி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சந்திரகுமார மற்றும் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் ஆகியோர் 90 நாட்கள் வரை தடுப்பு காவலில் வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மோசடியில் பணம் பரிமாறப்பட்ட விதம் குறித்து பாதுகாப்பு தரப்புகள் தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றன. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முதலிய கோவில் பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதலில் பெண்ணொருவரின் 2 விரல்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விசாரணைகளில் தெரிய வருவதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கும் அயல்வீட்டை சேர்ந்த இளைஞருக்கும் இடையில் ஏற்கனவே முரண்பாடு நிலவி வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவ தினத்தில் அந்த பெண்ணின் கணவர் வேலை முடித்து வீடு திரும்பிய போது குறித்த இளைஞன் அவரை வழிமறித்து துவிச்சக்கர வண்டியை பறித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து கணவர் தனது மனைவியிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் அந்த இளைஞருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன்போது கோபமடைந்த இளைஞன் பெண்ணின் மீது வாளால் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையில் குறித்த இளைஞன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்ன அவர்களை மீண்டும் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடுமாறு கோட்டை நீதவான் ஈசுரு நித்திகுமர உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 29 குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபருக்கு எதிராக போதுமான சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க பரிந்துரைத்தது தவறான நடவடிக்கை என நீதிவான் சுட்டிக்காட்டியுள்ளார். 2008 முதல் 2009 ஆண்டுகளுக்கு இடையில் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு தடுத்து வைத்து கப்பம் கோரியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் முன்பு இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த ரவீந்திர விஜயகுணரத்ன பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் சட்டவாளர் அச்சல ஜெனவிரத்தின முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரை மீண்டும் சந்தேக நபராக சேர்க்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சான்றுகள் இருந்த போதிலும் ஒரு சந்தேக நபரை விடுவிப்பது சரியான நடைமுறை அல்ல என்றும் விசாரணையின் போது இறுதி முடிவை எடுப்பது நீதிமன்றத்தின் பொறுப்பாகும் என்றும் நீதிவான் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக புதிய குற்றப்பத்திரிகைகள் தயாரித்து வரும் ஜூன் 10 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி மற்றும் மின்னஞ்சல் அமைப்பில் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பான விசாரணைகள் தற்போது சர்வதேச மட்டத்திற்கு விரிவடைந்துள்ளன. இந்த விசாரணைகளை மேலும் தீவிரப்படுத்தும் நோக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு துறையான FBI அமைப்பின் உதவியை நாடியுள்ளது. அத்துடன் மின்னஞ்சல் ஊடுருவல் மற்றும் தரவு திருட்டு தொடர்பான விசாரணைகளில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க இணைய பாதுகாப்பு நிறுவனத்தின் ஆலோசனைகளும் பெறப்பட்டு வருகின்றன. இந்த மின்னஞ்சல் மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் யார், மோசடி செய்யப்பட்ட பணம் தற்போது எங்கு உள்ளது என்பன தொடர்பான தகவல்கள் இதுவரை உறுதியாக வெளிவராத நிலையில் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவும் தனிப்பட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. மேலும் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய சில முக்கிய ஆவணங்கள் கூட இந்த சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது நகலெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக திரைச்சேரியின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னணியில் இனி மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பணப்பரிமாற்றத்திற்கும் முன்தரவுகளை மிகுந்த கவனத்துடன் பரிசோதிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்புடைய கடன் ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக வெளியான தகவல்களை நிதியமைச்சு மறந்துள்ளதுடன் கடன் தவணைகள் வழக்கம் போல் செலுத்தப்பட்டு வருவதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போனமைக்கு மேலாக மேலும் நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பதையும் ஆராய்வதற்காக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பெரிய அளவிலான இணைய கொள்கையை விசாரிக்க அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய நிபுணர் குழு ஒன்றை அமைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக சூட்சுமமான முறையில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாயன்மார்கட்டு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரும் ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை யாழ்ப்பாணம் காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து 20 போத்தல் கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த இருவரும் அந்த பகுதியில் நீண்ட காலமாக இந்த சட்டவிரோத வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஊர்காவல்துறை மெலிஞ்சிமுனை பகுதியைச் சேர்ந்த அனிஸ்டன் மேரி அபினியா என்ற யுவதி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 1 இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் உயிரிழந்த யுவதி கடந்த 3 மாதங்களாக இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் பணியாற்றி வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற போது யுவதி தவறி கிணற்றுக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர் உடனடியாக மீட்கப்பட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் முன்னெடுத்து வருகிறார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.
இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.